ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம். நம்ம இருக்க அருமையான மகன் ஜேக்கப்காக, மகள் டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேல் நடத்துவீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க, அவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசப்பா, அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மையான காரியங்களை ருசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளினுடைய ஆராதனை பார்ப்பது நல்லது என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, மகள் டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. நாளுடைய செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைக்கு கடந்து போவோம். தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். கடந்த 7 மாதம் முழுவதுமாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்திலும் கூட நம்மை அவர் ஆராதிப்பதற்காக கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த நன்றியை நினைத்தவர்களாக நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன், இதுவரைக்கும் நன்மை செய்தவர், இனிமேலும் செய்ய வல்லவராக இருக்கார். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம இந்த முதல் பாடலை பாடலாம். தெரிந்திருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. கரங்களை தட்டி இருந்த இடத்துல அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. அப்படியே ஆண்டவருக்காக அப்படி நன்றிகளை செலுத்தி இந்த 7 மாதங்களாக நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் எவ்வளோ தேவைகள் மத்தியில் நம்ம இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்திற்குள்ளாக அவரை ஆராதிப்பதற்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டவரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கீங்க ஆண்டவரே. பார்க்கும் கண்களை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு விசையாக எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நோக்கி ஆராதிக்கலாம். ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்திருக்கீங்க ஆண்டவரே. இனிமேலும் நடத்துவீங்க என்ற நம்பிக்கையோடு கூட
உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துரு தயவுக்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்லி அந்த ஆண்டவர் நோக்கி கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்த போகிறோம். விவரிக்க முடியாத அவருடைய கிருபைக்காக ஒரு விசையாக எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. விவரிக்க முடியாத அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மட்டுமாக எங்களை காத்த அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. விவரிக்க முடியாத இழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது, விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமந்ததை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமந்ததை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. ஆமாண்டவரே, எங்களை அழைத்த அழைப்புல இறுதி வரை நீங்கள் உறுதியாயிருப்பது போல ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, எங்களை அர்ப்பணித்தவர்களாக நாங்களும் உமக்கென்று வாழ்வதில்லை, நாங்களும் உம்மை விசுவாசிப்பதில்லை, நாங்களும் உம்மை நம்புவதில்லை. உறுதியாக இருக்க எங்களுக்கு ஒரு விசையாக உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, உமது கிருபையை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, நீ நடத்தி வந்த விதத்தை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, நன்றி சொல்வதை தவிர வேறு வார்த்தையே இல்லை. ஆண்டவரே, நீ நடத்திய ஒவ்வொரு எங்கள் வாழ்க்கையில் காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீ நடத்தி வந்த காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மையை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு விசையாக உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த ஆண்டவரத்தில் கேட்கலாமா? ஆண்டவரே, மட்டுமாக நீ நடத்தி வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை மட்டும் நீர் அழகாங்களை நடத்தி வந்த விதத்தை ஆண்டவரை சுப்பா நினைக்கும் பொழுது உங்களுக்கு நன்றி செலுத்த ஆண்டவரை சுப்பா இந்த நாவுகள் போதாது என்று ஆண்டவரே, எங்களை இனிமேலும் நடத்தப் போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவர். இந்த மாதம் தொடங்கி ஆண்டவரை சுப்பா முடிவு வரை ஆண்டவரே, முது பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து முது கிருபையானது ஆண்டவரை எங்களை தாங்கி வழி நடத்த ஒரு விசையாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை முது கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. முது பிரசன்னம் எங்களோடு கூட ஆண்டவரே, இந்த நிமிடம் முதல் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுக்கும் எங்களோடு கூட வழி நடத்த கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்படியாக ஒப்பு கொடுத்து கேட்கிறோம் ஆண்டவரே.
மீதியான நேரத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்ல ஒரு ஆறாவது நேரத்தை நமக்கு அமைத்து கொடுத்தார். நாளுடைய செய்தி கடந்து போவோம். 1ஆம் தேதி நீங்கள் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து செய்தியை கேட்டோம். அதே வசனத்தை நாம் திரும்ப வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to Psalm 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சரிக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை நாமத்தை அறிந்திருக்கிறதுனால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி 1ஆம் தேதி நாம் செய்தியை கேட்டோம். இன்றைக்கு அதனுடைய கன்டினியூஷனாக தேவன் யார், நாம் போன வாரம் 1ஆம் தேதி பார்த்தோம். யாருடைய வாழ்க்கையில் அவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார் என்றால், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் என்று பார்த்தோம். உலக பிரகாரமாக உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து நான் இந்த நாளில் பேசல என்று சொல்லி நான் 1ஆம் தேதியை கொடுத்து சொன்னேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம், நாம் பிறந்தோம், இல்லை ஒருவேளை ஆண்டு அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருப்போம், ஒருவேளை ஆண்டை ஏற்றுக்கொண்டிருப்போம், ஏற்றுக்கொண்டதோடு நம்முடைய காரியம் முடிந்து போய்விட்டது என்பதால் ஏதோ ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்தேன், அதோடு என்னுடைய கடமை கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருகிற அனுபவம் இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் இப்படியாக சொல்லி வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் பயந்த ஆவியை நமக்கு கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு ஒருவேளை உலக பிரகாரமான சரீர பலவீனங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு இருக்கும்போது தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். சிம்சோன் ஒரு சாதாரண மனிதன். கிதியோன், நீங்கள் நியாயாதிபதிகளை வாசிக்கும் போது கிதியோன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான். ஆனால் தேவன் அவனை பிரித்து எடுக்கும்படியாக அவன் மேல் விசேஷித்த அபிஷேகத்தை கட்டளையிட்ட போது அவன் அநேக காரியங்களை ஆண்டதற்காக மிகுந்த பலமுள்ளவனாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். அதே நியாயாதிபதிகளை கிதியோனை பற்றி வாசிக்கும் போது கிதியோன் சொல்றான், ஆண்டவரே, நான் எங்க குடும்பத்திலே நான் ஒரு ஆர்டினரி பர்சன், மிகவும் ஒரு விதமான ஒரு சோர்வின் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய கோத்திரம் எதுக்கு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். மீதியானவர்களுக்கு பயந்து கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டிருக்கிறேன். தேவன் நீர் எங்களோடு கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி கேள்வி கேட்ட கிதியோனை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படியாக அநேக உதாரணங்களை வேதத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ பலன் காணப்பட்டதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் அந்த ஆவிக்குரிய பலன் இருக்கிறதா? இங்க பார்க்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கார். முதலாவது பார்க்கிறோம், பலன் தேவை. கிறிஸ்துவுக்குள்ளாக வளருகிற பலன் நமக்கு இருக்கும்போது தேவனுக்காய் பெரிய காரணம். பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவர் சொல்றார், என்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எல்லாவற்றையும் நான் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். ஒருவேளை உங்களுடைய பலவீனங்களில், உங்களுடைய முடியாத நேரத்தில் தேவனை சார்ந்து வாழ மறந்திருப்பீர்கள் என்றால் இந்த காலவெளியில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனை சார்ந்து வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் தேவன் அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்க முடியும். இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகளை உன்னதமானவருடைய மறைவில் இல்லாதபடி எங்கெங்கேயோ ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இல்லாதபடி உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும் போது அவனுடைய வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கலத்தை வைக்க முடியும். எப்பொழுது அந்த உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும்? எப்பொழுது அந்த பலன் கிடைக்கும்? நீ தேவனுடைய பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை நீ ஒவ்வொரு நாளும் ருசிப்பது மாத்திரமல்ல, அதன்படி பிரயாசப்படக்கூடிய. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். தாவீதை பார்க்கும்போது தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி பெயரிட்டான். காரணம், அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம், அந்த பலத்தை சரியான விதத்தில் உபயோகப்படுத்தினார். இங்க பார்க்கிறோம், பலமும்
அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். ஒருவேளை அநேக குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை அன்பு தணிந்து போனதாக காணப்படலாம். குடும்பத்தில் அன்பு தணிந்து போன காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அநேக காரியங்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போய் கொண்டிருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அநேக காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம், செய்தித்தாளில் வாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய உன்னதமானவருடைய மறைவில் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க முடியும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு செய்தியை கேட்டேன், என்னுடைய வாழ்க்கை என்று முடிந்து விட்டது, இந்த ஆராதனை முடிந்து விட்டது என்று இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரக்கூடியவளா. ஏனால் வசனம் சொல்கிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். அந்த தெளிந்த புத்தி உள்ளவளாய் நம் தேவனுக்காய் எடுத்துக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனை சார்ந்து வாழக்கூடியவளாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவர் இருக்கார். பேதுரு இதை அறிந்திருக்கிறதுனால தான் அவன் சொல்றான். ஒரு இடத்துல சொல்லும்போது, ஆண்டவரே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் என்பதை நீங்க அறிந்திருக்கீங்க என்று சொல்லி யோவான்ல வாசிக்கும் போது தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா என்று கேட்டபோது அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே, நான் உங்க இடத்துல அன்பா இருக்கிறேன் என்பதை நீங்க அறிந்திருக்கீங்க என்று அவன் முழு அறிக்கை செய்த போது கர்த்தர் அவனை ஒரு ஆர்டினரி ஃபிஷர்மேனா இருந்தவனை எடுத்து உபயோகப்படுத்தி ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினது மாத்திரமல்ல, அவர் பிரசங்கித்த போது 3000-5000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் பலனுள்ள ஆவியை அவர் கொடுத்தார். அவருடைய பலத்தினால் அல்ல, அவருடைய சொந்த முயற்சினால் அல்ல, அவருடைய தாளந்தினால் அல்ல, தேவ கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்த முடிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய உண்மையோடுவராக இருக்கார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த காலவில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே வேண்டிய பலத்தை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் அன்புள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் தெளிந்த புத்தியுள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைப்பட உண்மையுள்ளவராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவனின் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் உலக பிரகாரமான உயர்வே இல்லை ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக வளரக்கூடியவளாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்வை காணத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பயமுள்ள ஆவியை கொடுக்கல ஆண்டவரே, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடினால அதை சுதந்திரித்துக் கொள்ள அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரை படி நடக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. நாளுடைய ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.